வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நடந்து முடிந்த ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் நகிரி தொகுதியில் படுதோல்வி அடைஞ்சாங்க ரோஜா. திரு ரஜினிகாந்த் அவர்களை ஜீரோன்னு சொன்னாங்க ரோஜா. அவங்க தான் இப்போ ஜீரோவாகிட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். நடிகை ரோஜா அரசியலுக்கு வரணும்னு முடிவு செய்த பிறகு சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சியில் சேர்ந்தாங்க. 2004 2009 அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்டாங்க. 2 முறையும் தோல்வி அடைஞ்சாங்க. தெலுங்கு தேச கட்சியிலிருந்து விலகி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் சேர்ந்தார். 2014ஆம் ஆண்டில் நகிரி தொகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் 2019ஆம் ஆண்டு தேர்தலும் நகிரி தொகுதியில் போட்டியிட்டு 2வது முறையாகவும் வெற்றி பெற்றார். சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற பிறகு சுற்றுலா மற்றும் இளைஞர் நலன் அமைச்சராக இருந்தார். 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை தெலுங்கு தேச